பேசினாலும் இப்போயும் வளவலன்னு பேசுகிற மாதிரி போயிடும். நிறையா பேசணும்னு நினச்சி வச்சேன், பேப்பர்லலாம் கூட எழுதி வச்சேன். இதை எதை பேசணும், இதை எதை சொல்லிட்டு போகணும், இதை எதை சொல்லணும். பேப்பர் எடுத்துக்கலாம் மாட்டேன். சரி, வன்மம்னு வச்சுக்க, குறை சொல்கிற பர்சன் நீ கேட்கணுமா கேளு, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்க. குறை தான் சொல்ல போகிறேன், வன்மம் தான். காலையில் வந்து நீ பேசும்போது எனக்கு தோணுச்சு, நான் போகக்கூடாது அப்படின்றக்காக நீ என் கூட கெஞ்சுற, என்ன நினச்சிட்ருப்ப அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் மதியானம் நீ உன் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணியிருக்க, அப்போ சிரிக்கிற மாதிரி எமோஜி போட்டு, எதையுமே நான் தப்புன்னு சொல்லலை. நீ அப்படி போட்டிருக்கும்போது தெரிஞ்சு, சரி நான் இல்லாட்டி ஒரு நாள் சர்வே பண்ண முடியும், சந்தோஷமாக இருப்பேன்னு நானும் சொல்லலை, சர்வே பண்ண முடியும். நமக்கு ஒரு ஆள் கூட உன் கூட எனக்கு பிரச்சனை வச்சுக்கலாம், யார்கிட்டையுமே போய் மூஞ்சி கூட எதுவுமே எனக்கு தோணாது. ஆனால் நீயா வாண்டடாக போய் பேசுகிற விஜய்க்கா ஒன்று சம்மந்தமே இல்லாமல் பேசுனீங்கன்னு வச்சுங்க. ஆனால் எனக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், சரி நான் நினச்சிப்போ அது எப்படி இருக்குன்னா, எப்போயுமே நீ பண்ணுறது தானா, என் கூட சண்டை போடுவேன், மற்றவங்க கூட ஒரு மாதிரி சுற்றிருப்பேன். அது இப்போ எப்படி சொல்கிறது, எப்படி புரியும் உனக்கு, எப்படி புரியும் கூட தெரியல. புரியும். ஸ்டோரிஸ்க்கு லைக் போட்டுருக்கும்போது நான் நினச்சேன், சரி இப்போ நம்ம இல்லாட்டியும் அடுத்த வேலை என்னமோ பொழுது போலான்னு பண்ணுறாலோ இல்லை என்ன பண்ணுறாலோ அடுத்த வேலையை பார்த்துட்டு அவங்க பண்ணிகிட்ருக்கா, போட்டோம் பண்ணிட்டு போ. இது ப்ரோவின் சீசன், அடுத்த சீசன் அது. அன்றைக்கி சண்டை வரும்போது உன் தம்பி அந்த நம்பிக்கை அந்த ஒரு சண்டை வந்துச்சுல, இன்றைக்கி நான் சும்மாவே கேட்டேன் அவன்கிட்ட, உன் தம்பிகிட்ட என்னைக்கிட்ட லாஸ்ட்டாக குடித்தேன் அப்படின்னு. அவன் நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேச வேணான்னா பக்கத்தில் ஆள் இருந்தேன். எனக்கு நம்மளாட்டி அவன்கிட்ட கேளு கேட்டேனா இல்லையாண்டு. அதுக்கு மேலே அவன் இப்படி இல்லைன்னு சொன்னான்னா சரி சொன்னா மட்டும் என்ன, நான் என்ன பண்ண போகிறேன். கேட்டேன் இன்றைக்கி என்ன கார்த்தி ராமானந்திட்ட பேசணும்னு சொல்லி கால் பண்ணி, அப்போது நீ 11 வகையில் இருந்தேன் அப்போது கேட்டேன் எப்படா லாஸ்ட்டாக பிடிச்சேன். அவன் ஏன்டா சொன்னான்னு தான் கேட்டேன், ஏன்டானா ஏன்டான்னு சொல்லலை, போட்டு விட்டேன் அப்படின்னு. நீ நம்மளாட்டி அவன்கிட்ட கேளு என்ன அப்படி நான் கூட இப்போ நான் சொல்லி மட்டும் நான் கேட்க வைப்பேன், கேட்கணுமா இப்படி கேளு. உன்னை எப்போயும் நம்பணும் பார்த்தேன், ஆனால் நீ அதுக்கடுத்து பார்த்துருக்கேன், அவன் எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து அனுப்பிச்சான் அப்படின்னு மட்டும் சொல்லி எதுவும் ஒன்று போட்டு வாங்கன்னா எப்படினாலும் போட்டு வாங்கலாம்ல. ஆமாம் இல்லை நான் சொல்ல அது மாதிரி எதுக்கு உங்களுக்கு சண்டை. ரீசன் எதுவாக நாள் இருக்கலாம், ஒவ்வொரு சண்டைக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கலாம். உனக்கு இப்போ வரைக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போன மாதிரி உனக்கு தோணும். சரி எனக்கு அதை நீ தப்பாக பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சரியாக பண்ண மாதிரி தோணும். உனக்கு அது எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போன மாதிரி தரும். 2 பேரும் பண்ணது தப்பு இல்லைன்னே வச்சுக்கோமே, எதுக்கு யாராவது குறை சொல்லிக்கிட்டு.